ஸோ இன்றைக்கி தான் எங்களுக்கு கடைசி டே இன் ஃபுகெட் அண்ட் தாய்லாண்ட். ஸோ கடைசி டேங்கிறனாலே கொஞ்சம் ஒரு சோகமான நாள் தான். ஸோ இன்றைக்கி நாங்கள் காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு 7-11 வந்து எல்லாமே சாப்பிட்றதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கே 7-11 தான் நாங்கள் மோஸ்ட்லி எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து சாப்பிட்டோம். ஸோ சாண்ட்விச் அண்ட் ப்ரெட்ஸு பனானாலாம் வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். ஸோ வயிறு நிரம்பியாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு 200 ரூபாய்க்கு ஜாலியாக வந்து முடிச்சிடலாம். அது சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து பட்டாங்கு பீச்சுக்கு அப்படியே நடந்து போனோம். ஸோ அங்கே பட்டாங்கு பீச் தான் ஃபுகெட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் அண்ட் நல்ல ஒரு மோஸ்ட் ஹாப்பனிங்கான பீச்சுனா இது தான். ஸோ இங்கே நிறையா இந்த மாதிரி உட்கார்றதுக்குலாம் சேர்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஜாலி போய் உட்காந்துக்கலாம்ல. நீங்கள் போய் உட்காந்துடாதீங்க. உட்காந்தா உடனே அவங்க எந்திரிக்கும் போதே இவ்வளோ காசு கூட இல்லாட்டி இது பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதில் விசாரித்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ 2 இந்தியன்ஸ் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பேராகிளைடிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஏகப்பட்ட அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேராகிளைடிங் இருக்குது, அந்த மோட்டார் பைக் ரைடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்க எப்போவுமே. ஸோ நெகோஷியேட் பண்ணால் அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் எதுவும் ஆக்டிவிட்டிஸ் இதில் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணலை. பட் இந்த மாதிரி மற்றவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பீச்சில் அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய க்ரூஸ் வந்து நின்றுட்டு இருந்தது. ஸோ ராயல் கரேபியனோடது போல். ஸோ இந்த மாதிரி க்ரூஸும் வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவிலேருந்து இங்கே ஃபுகெட்டுக்கு வரும். ஸோ அவங்க இங்கே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ ஃபுகெட்டை ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு திரும்பியும் அடுத்த இடத்துக்கு வந்து போவோம். அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். ஸோ பட்டாங் பீச்சை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட வந்து போயிட்டோம். ஸோ கடைசி டேங்கிறனால கொஞ்சம் அங்கே ஒரு பர்கர் அண்ட் தாய் ரிலேட்டட் ஃபுட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அப்படி நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு வந்தோம். ஸோ ஹோட்டலில் வந்து பியானோ வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் கடைசியாக ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடிட்டு போயிடலான்ட்டு நாங்கள் வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ என் ஒய்ஃப் நல்லா பியானோ வந்து வாசிப்பாங்க. ஸோ இதை வந்து நல்லா கேட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். எப்படி ரொம்ப நல்லா இருந்ததா? கண்டிப்பாக நல்லா இருந்திருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னு பார்த்தோம்னா அவ்வளோதான், ஏர்போர்ட்டுக்கு போகிறது தான். பட் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான பிளேஸ் மெய்கோ பீச். ஸோ இது வந்து கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் அப்படி இந்த லேண்டிங் வியூஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளைட்டு நம்ம லேண்ட் ஆகுறது இல்லாட்டி டேக் ஆஃப் ஆகிறதுலாம் அப்படியே பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கார்லேருந்து ஒரு பார்க்கிங் ஏரியா வரைக்கும் போக முடியும். பட் அங்கேருந்து உள்ள பீச்சுக்கு போகணுன்னா இந்த மாதிரி ஒரு 2-வீலர் வண்டியில் தான் அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் நம்ம பே பண்ணி நம்ம அப்படியே வந்து போகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கூட்டரில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் ரைடு வந்து இருக்கும். ஸோ இந்த 10 மினிட்ஸ் ரைடில் சின்ன ரோடாக தான் இருக்கும். இதில் வந்து அப்படியே கூப்பிட்டு போய் பீச்சுக்கு வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த பீச் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப் இருந்தது. ஸோ அந்த பீச்சுக்கு போகிற வழி எல்லாமே ஒரு பெரிய பெரிய வில்லா ரிசார்ட்டாக தான் இருந்தது. அண்ட் வியூவும் ரொம்ப சூப்பராக இருந்தது சொல்லலாம். அங்கே பாருங்கள், நல்லா அந்த சன்செட் வியூக்கு நாங்கள் வந்து வந்திருந்தோம். அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே தான் வந்து ஆக்சுவலி ஃப்ளைட் லேண்டிங்லாம் வந்து நடக்கும். ஸோ நாங்கள் போகும்போது டேக் ஆஃப் தான் வந்து ஆகிட்டு இருந்தது. அதனால் நாங்கள் வந்து டேக் ஆஃபை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஸோ இது எந்த டைமுக்கு ஃப்ளைட் வருது, லேண்ட் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுறதுங்கிறது எல்லாமே நம்ம ஃப்ளைட் 24 ரேடாருங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது இப்படி தான் வந்து ஃப்ளைட் வந்து லைக் லேண்ட் ஆகும். அப்படி நம்ம தலைக்கு மேலே வந்து போகிற மாதிரி இருக்கும். வீடியோஸுக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். நல்லா
நம்ம நீங்கள் ஃப்ளைட் லேண்டிங்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு வரணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல இப்படி நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால நம்ம ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளைட் ரைடர் ஆப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எப்போ லேண்ட் ஆகுது, எப்போ டேக் ஆஃப் ஆகுது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்கலாம், வந்து ரெடி ஆகிக்கலாம். ஸோ நாங்கள் போகும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி லேண்டிங் எதுவுமே ஆகலை. ஏன்னா சில டைம் தான் வந்து இந்த சைடு வந்து லேண்டிங் ஆகும், எந்த சைடு ஏர் அடிக்குதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்ப்பாங்க. நாங்கள் போகும்போது வெறும் டேக் ஆஃப் தான் ஆகிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் அந்த டேக் ஆஃப்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் சன்செட்டும் இருந்ததுனால அப்படியே அந்த டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டில் அந்த சன்செட்டோட அந்த ஆரஞ்சு கலர் லைட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. வியூ நல்லா இருந்தது. அண்ட் நாங்கள் அந்த சன்செட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மெய்கோ பீச் வந்து ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பீச்சுன்றே வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுக்கெட் பக்கம் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்துடுங்க, நல்லாவே வந்து இருக்கும். ஸோ எங்களோட தாய்லாண்ட் டேஸ் இன்னையோட முடியுது. ரொம்பவே சேடாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டே வந்து நாங்கள் அந்த ஏர்போர்ட் டேக் ஆஃப் வந்து பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி லேண்டிங் வந்து பார்க்க முடியல. ஏன்னா லேண்டிங் இன்னொரு சைடு வந்து லேண்ட் பண்ணதுனால எங்களால் லேண்டிங்கை பார்க்க முடியல. பட் டேக் ஆஃப் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த மெய்காவோ பீச்சும் ரொம்ப அண்டர் ரேட்டட் பீச்சுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது பீச்சு. ஸோ இதுக்கப்புறமா தான் ரொம்ப சேடு பார்ட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணும், அங்கேருந்து டிபார்ச்சர் பண்ணி போனோம். ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்தோம்னா 11:40க்கு இருக்குது. இப்போ டைம் இப்போ தான் 6:30 கிட்ட தான் வந்து ஆகுது. இன்னும் ரொம்ப நேரம் வந்து இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டில் போய் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஏதாவது வீடியோலாம் பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ தாய்லாண்ட் டேஸ் இன்னையோட முடியுதுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நாங்கள் ட்ராவல் வ்ளாக்லேருந்து கிடச்சிருக்கோம் நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ இன்னும் அடுத்த ஏதாச்சும் கண்ட்ரிக்கெலாம் நாங்கள் போக ட்ரை பண்ணுறோம். ஸோ வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி யாராவது தாய்லாந்து போகிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வேறு என்ன, அவ்வளோதான். ஓகே பாய். ஸோ இதோட எங்களோட தாய்லாண்ட் ட்ரிப் வந்து முடிஞ்சுது. ஸோ நாங்கள் வந்து அடுத்த ட்ரிப்புக்கு போகும்போது கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து போடுவோம். ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அடுத்த ட்ரிப் நாங்கள் வந்து போட போகிறோம். அது பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. அடுத்த ட்ரிப்பில் நம்ம வந்து பார்ப்போம்.